ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 2 விஷயத்தை பற்றி நம்ம ஷேர் பண்ண போகிறோம். என்ன ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்களுடைய இபி கனெக்ஷனோட என்ன மொபைல் நம்பர் வந்து ரிஜிஸ்டர் ஆகிருக்கு, அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அப்படி எந்த நம்பருமே ரிஜிஸ்டர் ஆகலை அப்படின்னா என் மொபைல் நம்பரை எப்படி நம்ம லிங்க் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ண பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் tneb அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. ஸோ டைப் பண்ணாலே உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் லிங்க் வரும். ஸோ அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா டான்ஜென்கோடைய நியூ அப்டேட்டட் வெப்சைட் இது. ஸோ முதல்ல இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் ஸோ டோட்டலாக டிஃப்ரெண்ட் இருக்குது. இதை பற்றி நம்ம ஏற்கனவே வீடியோஸ் போட்டிருப்போம். ஸோ இன்றைக்கி மொபைல் நம்பரை எப்படி நம்ம லிங்க் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அதேமாதிரி நம்ம போன வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ரிசிப்டை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். ஸோ இன்றைக்கி மொபைல் நம்பர் எப்படி லிங்க் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். மொபைல் நம்பர் லிங்க் ஏற்கனவே என்ன மொபைல் நம்பர் லிங்க் ஆகிருக்கு. ஸோ இந்த 2 விஷயத்தை பற்றி தான் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். அதுக்கு பில்லிங் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் மொபைல் நம்பர் அப்டேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு கிளிக் பண்ணாலே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆப்ஷன் வரும். ஸோ இப்போ வந்து நீங்கள் வச்சிருக்க மொபைல் நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணுற கனெக்ஷன் வந்து நீங்கள் தான் ஓனரா அல்லது நீங்கள் டென்டா அப்படின்றத 2 விஷயத்தை கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஓனர் அப்படின்னா ஸோ ஓனரை கிளிக் பண்ணிவிட்டு மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஒன் பை ஒன்னாக ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ டென்டென்ட் அப்படின்னா ஸோ அது ரிலேட்டடான டீட்டெயில்ஸையும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ஓனர்னா உங்களுடைய பேர் அதில் இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ டென்டென்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய சர்வீஸ் கனெக்ஷன் உங்களுடைய மொபைல் நம்பரை நீங்கள் வந்து லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ ஏற்கனவே என்ன மொபைல் நம்பர் வந்து லிங்க் ஆகிருக்கு அப்படின்றதையும் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ இந்த 2 விஷயத்தையும் நம்ம இதில் வந்து பார்க்கலாம். ஸோ டென்டென்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா ஓனர் பேரில் ஓனருடைய நம்பர் வந்து ரெஜிஸ்டர் ஆகிருக்கு அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆதார் கார்டை வந்து நீங்கள் லிங்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதையும் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ ஓனர் அப்படின்னா ஸோ ஓனர் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓனர் மொபைல் நம்பர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு செலக்ட் ஆகிருக்கும். ஸோ அதை விட்டுருங்க. இப்போ வந்து சர்வீஸ் கனெக்ஷன் நம்பர். ஸோ நீங்கள் ஓனர்னா உங்களுடைய சர்வீஸ் கனெக்ஷன் நம்பரை இதில் வந்து கரெக்டாக என்டர் பண்ணிவிடுங்க. சர்வீஸ் கனெக்ஷன் ஃபுல் நம்பரையும் நீங்கள் வந்து அந்த ரீஜன் கோடோட நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணாலே உங்களுக்கு வந்து சர்வீஸ் கனெக்ஷன் நம்பர் அங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸிட்டிங் மொபைல் நம்பர் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ லாஸ்ட் 4 டிஜிட் நம்பர் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே இதில் ஷோ ஆகும். ஸோ ஏற்கனவே உங்களுடைய சர்வீஸ் கனெக்ஷனோட எந்த மொபைல் நம்பர் ரெஜிஸ்டர் ஆகிருக்கோ அந்த மொபைல் நம்பருடைய லாஸ்ட் 4 டிஜிட் நம்பர் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ அப்படி எந்த இதுவுமே உங்களுக்கு வந்து ஷோ ஆகலை அப்படின்ற பட்சத்தில் என்டர் த மொபைல் நம்பர் அப்படின்ட்டு இருக்க பார்த்தீங்களா. ஸோ உங்களுடைய மொபைல் நம்பரை வந்து நீங்கள் கரெக்டாக என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ ஃபர்தராக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆதார் கார்டை நீங்கள் ரெஜிஸ்டர் அதில் வந்து என்டர் பண்ண சொல்லும். ஆதார் கார்டு உங்களுடைய ஆதாரை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபி நீங்கள் கரெக்டாக என்டர் பண்ணிவிட்டு உங்களுடைய எதனா ஒரு ஐடி ப்ரூஃப், ஓட்டர் ஐடியோ இல்லை டிரைவிங் லைசன்ஸோ ஆதார் கார்டோ ஸோ எதனா ஒரு ஐடியை வந்து நீங்கள் அதுவும் 300 கேபிக்குள்ளே இருக்கிற மாரி ஒரு ஐடி ப்ரூஃபை நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுடைய மொபைல் நம்பரை வந்து ரிஜிஸ்டர் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டென்டென்ட்டுடைய மொபைல் நம்பரை நீங்கள் ஓனராக இருந்து ஆஸ் பர் நீங்கள் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னாலும் ரிமூவ் பண்ணலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.